ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஸ்டைலில் சூப்பரான தக்காளி சாதம் பார்க்கலாமா? என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு குயிக்காக செஞ்சிடலாம். என்னென்னா, நான் ஆப்பம் செஞ்சேன்ல, நைட்டு வந்து லாஸ்ட் ஆப்பம் செய்யும்போது கேஸ் வந்து தீர்ந்து போயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து ஹோட்டலில் இட்லி வாங்கி சாப்பிட்டோம். இப்போ வந்து 1 மணிக்கு கேஸ் வந்திருக்கு. நான் டக்குன்னு குயிக்காக எதாவது செய்யணும்னு சொல்லி இந்த தக்காளி சாதத்தை செஞ்சு முடிக்க போகிறேன். ஸோ எண்ணெய் ஊற்றி இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே போடணும். என்னென்னா, இந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். வெங்காயம் வதங்குற நேரம் வந்து அரிசி ஊற வச்சுக்கோங்க. அரிசி வந்து நான் சீரக சம்பா குருணை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, மல்லி இதை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறணும். பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ண மாட்டேன். ஏன்னா கட் பண்ணி போட்டால் காரம் நல்லா இறங்கிடும், தம்பிங்களால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி நான் கட் பண்ண மாட்டேன். இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம், வேறு எந்த பொடியும் நான் சேர்க்க மாட்டேன். என்னோடய வீட்டு மிளகாய் பொடி கூட இந்த தக்காளி சாதத்துக்கு நான் சேர்க்க மாட்டேன். தக்காளியை வந்து பாதியாக பிரிச்சுக்கிடுவேன். பாதி தக்காளியை வந்து கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி பெருசாக போடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து எடுத்து வெளியே வைக்க வந்து ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இல்லாட்டி குழந்தைங்க முழுங்கிட்டால் இந்த தொங்கல் மாதிரி ஏதாவது என் குழந்தைங்களுக்கு விழுந்துடும். அப்புறம் லூஸ் மோஷன் போக ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதனால் அந்த தக்காளியை பெருசாக போட்டால் அவங்க தனியாக வெளியே எடுத்து வச்சுருவாங்க. பாதி தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி இதில் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கணும். ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்ல, ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 1க்கு 1.5 ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கிடையில் வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி குட்டி தம்பிக்கு கொடுத்தேன். ஸோ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்த பின்னாடி தான் நம்ம அரிசி போடணும். எப்பயுமே பிரியாணி, தக்காளி சாதம், குஸ்கா, தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு டிப்ஸ் என்னென்னா, தண்ணி கொதித்த பின்னாடி நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா அது சாதம் வந்து நல்லா பொலன்னு இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றின உடனே கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி போட்டால் வந்து சாதம் வந்து குழஞ்சி போயிடும், ஒரு மாதிரி ரொம்ப குழஞ்சிரும். ஸோ இப்போ நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் தண்ணியும் சேம் லெவல் வந்த பின்னாடி நான் தம் போட்டிருக்கேன். என்னோடய தோசைக்கல் வச்சு தான் எப்போவுமே தம் போடுவேன். ஸோ தம் வந்து மினிமம் வந்து 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சாச்சு. இதை வந்து 20 மினிட்ஸ் மீன் தம்முக்கு மட்டும்தான் 20 மினிட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் போச்சு. ஸோ அவ்வளோதான், ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச்.